ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 19 முதல் நவம்பர் 28 வரை. முதல் நாள் நவம்பர் 19 புதன்கிழமை, விசாகம் நட்சத்திரம், துலாம் ராசியில் 2ஆம் வீட்டில் சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. குரு லாபஸ்தானத்தில் இருக்காரு, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. பண வரவு திருப்தி அளிக்கும், வேலை உத்தியோகம் திருப்தி அளிக்கும், பதவி புகழ் வளர்ச்சி அடையும், அத்தனையும் நன்றாக இருக்கு. 7ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் குருவை போல செயல்படுகிறார். 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவை போல செயல்படுகிறார். 2ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனும் குருவை போல செயல்படுகிறார். இந்த குருவனுடைய நட்சத்திர தொடர்புகள் இத்தனை கிரகங்களுக்கும் இருப்பதனால இந்த 2, 6, 11, 7 இது எல்லாமே தொழிலுக்கும் சப்போர்ட்டு, நம்ம வீட்டு உறவுகளுக்கும் சப்போர்ட்டு. மகிழ்ச்சிகரமாக எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். நவம்பர் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம் காலையில் 10:58க்கு தொடங்குகிறது. 3ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் சந்திரன். இப்போ சுக்கிரனும் அங்கே அனுச நட்சத்திரத்தில் இருக்கார், சூரியனும் அனுச நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த சூரியன், சனி, ஈவன் புதனும் கூட இருக்காங்க. சூரியன், புதன், சனி இந்த 3 கிரகங்களுமே சந்திரனோட சேர்ந்து 4 கிரகங்களுமே இந்த சனியை போல செயல்படுகிறார். அப்போ இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. 7ல் சனி இருக்கார் இல்லையா? அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ இத்தனை கிரகங்களும் இருக்கும்போது சில பேருக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் போடுறது, டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, இளைய சகோதர வழி நிகழ்வுகள், மனசுக்கு பிடித்த மாதிரி மனசுக்கு ஏற்படக்கூடிய புதிய மாற்றங்களை நாம் பயன்படுத்திக்கக்கூடிய அமைப்பு. இப்போ சில பேர் மீடியாவில் இருப்பாங்க, அதில் நிறைய புதுசாக செய்வாங்க. அது மாதிரியெல்லாம் இது பலன் தரக்கூடிய நாள். நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை, இந்த அனுச நட்சத்திரம் மதியம் 1:55 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால குருவுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவை போல் நம்ம லக்னாதிபதி செயல்படுறார். அது ஒரு சிறப்பு தான். அதனால் மனமகிழ்வு, உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண காரியங்கள், சுப காரியங்கள், சிறு பிரயாணங்கள், கோவில் வழிபாடுக்கு சென்று வருவது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:46 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அதற்கு மேலே மூல நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம். நமக்கு கேது 12ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்து குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பார்த்த ஆதாயம், தொழில் பலம் அத்தனையும் நல்லா வளர்ச்சியாக இருக்கு. நவம்பர் 23ஆம் தேதி மூல நட்சத்திரம் இரவு 7:27 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். அதனால் நம்ம அடுத்த நாளைக்கு போயிடுவோம். திங்கட்கிழமை நவம்பர் 24ஆம் தேதி பூராட நட்சத்திரத்தினுடைய பலனை எப்படி கொடுக்குது? 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கிரன் குருவை போல செயல்படுகிறார். அதனால் 2:11 அப்படிங்கிறது லாபம், தனலாபங்கள், குடும்ப மகிழ்ச்சி, உறவுகளால் மேன்மைகள் அத்தனையும் நடக்கும். ஏனென்றால் இப்போ சுக்கிரன் குரு நட்சத்திரத்திலையும், புதன் குரு நட்சத்திரத்திலையும், அதே போல் சனி குரு நட்சத்திரத்திலையும், ராகு குரு நட்சத்திரத்திலையும், குருவும் குரு நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்பு. அதனால் சில பேர் எதிர்பாராத ஒரு பண வரவை அடையக்கூடிய அமைப்பு. நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது. 5ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனை போல செயல்படுகிறார். சூரியன் 3ஆம் வீட்டில் சனி நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் செயல்படுறதுனால ஐடி, கமிஷன் வகை தொழில்கள் மூலம், ஆவணங்கள் மூலம் நமக்கு பொருள் வரவு. சில பேர் டாக்குமெண்ட்டை அடமானம் வைப்பாங்க, அதை வச்சு ஒரு லோன் வாங்கிறது இந்த மாதிரி. அல்லது சில பேர் ஒரு முயற்சி எடுக்கிறது,
அதாவது ஒரு கமிஷன் வகையில் ஒரு மீடியேட்டராக வேலை பார்க்குறது, அந்த கமிஷன் பணம் வர்றதுக்கு இது ஒரு கரெக்டாக. நவம்பர் 26 புதன்கிழமை திருவோண நட்சத்திரம், 5ஆம் வீட்டில் சந்திரனாகவே செயல்படுகிறார். நல்ல ஒரு அமைப்பு. இறை வழிபாடு, குழந்தைகளோடு குதூகலம், கணவன் மனைவி உறவுகள், திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள், நண்பர்களோடு சேர்ந்து மகிழ்தல், அனைத்துக்கும் நல்லா இருக்கும். சிறப்பான நாள். நவம்பர் 27 வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதாவது மதியம் 2:06 மேலே சந்திரன் கும்பராசிக்கு போயிடுறார், 6ஆம் வீட்டுக்கு. இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் 3ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான். அதாவது செவ்வாய் புதன் காம்பினேஷன் அப்படின்னு எடுக்கும் பொழுது அது எதிர்பாராத சில தொழில் பலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கூடுதல் பொறுப்பு நமக்கு கிடைக்குது, எதிர்பாராத ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இது மாதிரியான திடீர் ஒரு ஆர்டரு கையில் கிடைக்குது, ஒரு மாற்றம், அதில் ஒரு ஏற்றம், மொத்தத்தில் முன்னேற்றம். நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம், 6ஆம் வீட்டில் சந்திரன் போகிறார் கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில். இப்போ ராகு குருவை போல செயல்படுகிறார், சனி குருவை போல செயல்படுகிறார், சுக்கிரன் குரு எல்லாமே குரு நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாயும் அதாவது செவ்வாய் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த நாளில் வந்து ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உழைப்பு, நம்முடைய உத்தியோகம், சர்வீஸ், சொந்த தொழில் பண்ணுறதாக இருந்தால் புதுசாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்டர், இதெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இந்த ராகு லாபஸ்தானத்தை குறிகாட்டுறார். உழைப்பின் மூலம் மன திருப்தி, மன சந்தோஷம், எதிர்பார்த்த மன நோக்கங்கள் நிறைவேறுது, நம்ம லட்சியத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு கணக்கு இன்னைக்கு கிடைக்கும். ஸோ வரிசையாக இந்த கன்னி லக்னத்திற்கு கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் மட்டும் தனஸ்தானத்தில் இருக்கார், குரு லாபஸ்தானத்தில் இருக்கார், 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது, சூரியன், செவ்வாய், புதன் எல்லாம் இருக்குது. 7ஆம் வீட்டில் இருக்கிற சனியும் குருவை போல செயல்படுகிறார், 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவை போல செயல்படுகிறார். இந்த கிரக அடைவுகள் எல்லாம் நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகளையும், நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து ஆதாயத்தை கொடுப்பதாகவும் இந்த நாட்கள் அமைகின்றன என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.